ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் கேக் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம 1/2 kg வெண்ணிலா ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் மைதாவை சளிச்சு எடுத்திருக்கேன். 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 2 எக்கு உடச்சி ஊற்றி கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணி பீட்ரு போட ஆரம்பிக்கலாம். அந்த முட்டை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகரை ஆட் பண்ணி நம்ம ஸ்பீட் 1லேயே நம்ம அதை பீட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் சுகரை ஆட் பண்ணி இப்போ பீட்ரு போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பீட்ரை ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா ப்ளஃபியாக வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பீட்ரை எடுத்துகிட்டு மைதாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மைதா கூட நான் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், எசன்ஸ் இதில் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஏன் ஆட் பண்ணலை அப்படின்னா, இப்போ இந்த எக்கு நல்லா ப்ளஃபியாக நம்ம பண்ணுறதுனாலேயே ஸ்பாஞ்சு ஹைட்டு கிடைக்கும். ஸோ நமக்கு பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ இதுக்கு தேவையில்லை. இப்போ 1 ஸ்பூன் பட்டர் மில்க் ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது பேக் பண்ண ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஓடிஜியை 180க்கு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போது 180க்கு 25 to 30 மினிட்ஸ் ஸ்பாஞ்சை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பாஞ்ச் ரெடி ஆகிற நேரத்தில் நம்ம சுகர் சிரப்பு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் கிவி, ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, மாதுளம்பழம், ஸ்ட்ராபெரி இந்த பழங்கள்லாம் சின்ன சின்ன பீஸாக நான் 1 கப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஃப்ரூட்ஸை 1/2 கப் சுகர், 1/2 கப் வாட்டர் சேர்த்து ஸ்டீமில் நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாயில் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ சுகர் தனியாக, ஃப்ரூட்ஸ் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுகர் சிரப், ஃப்ரூட்ஸ் ரெண்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்தாச்சு. அடுத்தது என்னங்க, வழக்கம் போல் தான் ஃபஸ்ட் லேயரில் சுகர் சிரப் ஆட் பண்ணி விப்பிங் க்ரீம் தடவி ஃபில்லிங்காக வச்சுருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டு நல்லா பரவலாக லேயர் ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கலாம். இப்போது செகண்ட் லேயரில் சேம் அதேமாரி தான் சுகர் சிரப் ஆட் பண்ணி விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி அதை குப்பரை போட்டு நல்லா கவுத்தி விட்டுடலாம். அது ஆஸ் யூஸ்வல் தான். இப்போ நான் அந்த வீடியோ லென்த்தியாக போகுன்றதுனால சில விஷயங்களை நான் அதை ஸ்கிப் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவாக நான் என்ன விஷயமோ என்ன மேட்ரோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ அதேமாரி தான் ஃபுல்லாக பரப்பி விட்ருவோம். தேர்ட் லேயரில் சுகர் சிரப் ஆட் பண்ணி கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் போட்டு அதை ஃபுல்லாக போட்டு குப்பரை போட்டு கவுத்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, கவுத்து விட்டாச்சு. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. க்ரம் கோட் கொடுத்து 20 மினிட்ஸ்க்கு நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனல் கோட் கொடுத்து சின்ன டிசைனாக நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். கேக்கோட டாப் ஃபில்லிங்காக ஸ்ட்ராபெரியை இந்தமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் ஸ்ட்ராபெரி ஃபுல்லாக நான் கொடுத்துக்கிறேன். மீதி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை சென்டரில் நான் இந்தமாரி அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள், சைட் கோட்டிங்காக நான் பாதாமை ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாதாமோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டுக்கு வேறு லெவலுங்க. ஓகே கைஸ், நான் இதோட கிளம்புறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். திங்க் பாசிட்டிவ், எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்படாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த உலகத்தில் நிலையானது கிடையாது, மாறிட்டே இருக்கும். ஏன்னா மாற்றமே நிலையானது அப்படிங்கிற பதிவு உங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் உங்கள் மைதிலி. பாய்.